प्रार्थने अगजानन पद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तं उपास्महे। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्वतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। காலபைரவாஷ்டகம் அதுல அஸ்தசூன்யம் அக்ஷரம் அது சூரியாஸ்தமனம் அது மாதிரி ஒரு வார்த்தை. அஸ்த சூன்யம் இறப்பு இல்லாத, மறைவு இல்லாத, நித்தியமான அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எனக்கு மூத்த ஒரு சுவாமினி அம்மாட்ட கேட்டேன். அவங்க அக்ஷசூலம் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன பொருள்ல திருப்தி அடையல. அந்த பாட்டத்திலயும் அவங்களுக்கு திருப்தி இல்லை. இதுக்கு இன்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாம நவக்கிரக ஸ்தோத்திரம் தொடங்குவோம். என்ன வரிசையில நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட இதெல்லாம் பாடி பதிவு பண்ண ஒரு ரெக்கார்டிங் இருக்கு. அந்த வரிசையில இப்ப போயிட்டு இருக்கோம். இன்னும் 1-2 பாடல் முடிஞ்ச பிறகு இந்த வரிசை நாம கடைபிடிக்க மாட்டோம். அப்புறம் நேயர் விருப்பம் மாதிரி வரிசையில முதல் ஸ்லோகம். எல்லார்ட்டையும் பாடல் கையில இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இல்ல சுவாமிஜி. இதுல டெலிகிராம்ல பாத்துக்கலாம். சரி சுவாமிஜி. மே 17ஆம் தேதி போட்டிருக்கு. ஜபா குசும சங்காஷம் காஷ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதஹ அஸ்மி திவாகரம். எடுத்த உடனே சூரிய பகவான தலைமை கிரகம், அதனால அவரை முதல்ல வழிபடுறாங்க. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம். கிரகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம எடுத்துக்கிற அர்த்தம் வேற. அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பிளானட் அப்படின்னு பண்ணி சூரியன் ஸ்டார் ஆச்சு, அதை எப்படி பிளானட்னு சொல்லலாம்? இந்தியாக்காரங்களுக்கு விவரம் இல்லை, இந்துக்களுக்கு சயின்ஸ் தெரியாது அப்படின்னு எல்லாம் சில கோமாளி கூட்டங்கள் கிளம்புவாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் கிரகம் அப்படிங்கிற வார்த்தையில என்ன பொருளோ அந்த பொருள்ல சூரியன்,
சந்திரன் சந்திரன் சேட்டலைட் ஆச்சு அப்படின்னு கிளம்பி வரக்கூடாது. அப்புறம் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இதுக்கெல்லாம் மேல சயின்டிஸ்டுக்கு தெரியாத ராகு, கேது, இப்படி 9 கிரகங்கள் நமக்கு உண்டு. பூமி வெள்ளக்காரன் சயின்ஸ்ல பிளானட்டா இருக்கலாம், நம்ம சயின்ஸ்ல கிரகம் கிடையாது. தாராநாயகன், நட்சத்திரங்களுடைய தலைவன் அப்படின்னு நம்ம சந்திரனை நம்ம சொல்றோம். அதனுடைய கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கணும். அலோபதியினுடைய சயின்ஸையும் ஹோமியோபதியினுடைய சயின்ஸையும் ஆயுர்வேதத்தினுடைய சயின்ஸையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு குழப்பக்கூடாது. ஆயுர்வேதத்துல வாதம், பித்தம், கபம், அதனுடைய டெக்னாலஜியே வேற. லினக்ஸ் டெக்னாலஜியும் விண்டோஸ் டெக்னாலஜியும் ஒண்ணுக்கு ஒண்ணு கம்பேர் பண்றது மாதிரி, ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்றது மாதிரி. லினக்ஸுடைய லாங்குவேஜ் வேற, விண்டோஸுடைய லாங்குவேஜ் வேற. ரெண்டும் கம்ப்யூட்டர் ஓஎஸ் தான், ஆனா ரெண்டும் வேலை செய்கிற விதம், அதனுடைய டெக்னாலஜி வேற. அதே மாதிரி எல்லாமே மருத்துவமா இருந்தாலும் அலோபதியினுடைய டெக்னாலஜி வேற, பிலாசபி வேற, ஆயுர்வேதத்தினுடைய பிலாசபி வேற. அதே மாதிரி இந்துக்களுடைய சயின்ஸ் வேற, பூமுட்டைகளுடைய சயின்ஸ் வேற. அதனால ரெண்டையும் கம்பேர் பண்ண கூடாது. இந்த ஒரு முன் எச்சரிக்கையோட சூரியன் அப்படிங்கிற கிரகங்களுடைய தலைமை கிரகத்தை முதல் பாடல்ல, இது வியாசர் எழுதினதாக கருதப்படுது, வியாசர் வணங்குகிறார். ஜபா குசும அப்படிங்கிறது ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற செம்பருத்தி பூ. நம்முடைய பாடல்ல மகத்யுதியம்னு பாட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லும் போது மகாத்யுதியம்னு சொல்லியிருப்பேன். மகாத்யுதியம் தான் சரியா இருக்கும். அது எழுத்து பிழை, நான் உங்களுக்கு தமிழ்ல திருத்திட்டேன். யாமினி அம்மாவுக்கும் ஆமா, எனக்கு திருத்த முடியல, நீங்க தான் பண்ணிக்கணும். நான் அனுப்பினேன், அதனால நான் திருத்திடலாமோன்னு நினைச்சேன், ஆனா திருத்த முடியல. சங்காசம், சாக்கு அடுத்தது அனுஸ்வாரம் இருக்கு, அதுவும் திருத்த முடிஞ்ச ஒரு விஷயம்தான். தமிழ்ல சரியா இருக்கு. அதாவது அனுஸ்வாரம் அந்த கா வர்றதுனால அதனுடைய மூக்கு ஒலியான இங்காட்டு மாறும். தமிழ்ல அது சரியா இருக்கு, சம்ஸ்கிருதத்துல அதுவும் திருத்திக்க வேண்டிய விஷயம்.
காஷ்யப்பருடைய பிள்ளை, கஷ்யப்பருடைய பிள்ளை, காஷ்யபேயம். அதித்தி அவருடைய முதல் அல்லது மூத்த மனைவி. தக்ஷ பிரஜாபதியுடைய பிள்ளைகளை கஷ்யப மகரிஷி மணந்துகிட்டார். அவருக்கு அதித்தி மூலமாக பிறந்த பிள்ளைகள் ஆதித்யர்கள் அப்படின்னு அறியப்படுறாங்க. தனு மூலமாக பிறந்த பிள்ளைகள் தானவர்கள்னு அறியப்படுறாங்க. திதி மூலமாக பிறந்த பிள்ளைகள் தைத்தியர்கள் அப்படின்னு அறியப்படுறாங்க. இப்படி கத்ரு, வினதா அப்படின்னு நிறைய உண்டு. வினதாவுடைய பிள்ளை நமக்கு தெரிஞ்ச வைனதேயன் அப்படின்னு சொல்லப்படுகிற கருடன். கத்ரு உடைய பிள்ளைகள் பாம்புகள். அந்த மாதிரி அந்த கதை போகும். மகாபாரதத்துல அது வருதுன்னு நினைக்கிறேன். வேறையும் பல இடங்கள்ல வரலாம். மொத்த உயிர்குலமுமே கஷ்யப்பருடைய சிருஷ்டி அப்படி. அதனால நாம கோவிலுக்கு போறோம், கோத்திரம் என்னன்னு கேக்குறாங்க, நமக்கு தெரியாது. சில பிரகஸ்பதிகள் என்ன பண்ணுவாங்க, அது சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கோத்திரங்கள் எல்லாம் கிடையாது. பகவான் பேர்ல கோத்திரங்கள் கிடையாது. ரிஷிகள் பேர்ல தான் கோத்திரங்கள் உண்டு. ஒருவேளை நம்ம பிறந்த கோத்திரம் எந்த ரிஷி பரம்பரையில வந்தோம்னு தெரியலைன்னா அடிச்சு விட்டுறலாம். கஷ்யப கோத்திரம் அப்படின்னு அடிச்சு விட்டா அது சரியா இருக்கும். அதுல இருந்துதான் மீதி எல்லா கிளைகளும் பிரிஞ்சதுங்கிறதுனால. தமக அரிம், அது விசர்க்கம், அக விசர்க்கம். அடுத்தது ஆ வந்திருக்கு. அக விசர்க்கம் வந்ததுன்னா அது ஓவா மாறும். தொடர்ந்து ஆ வந்ததுன்னா அந்த ஆ ஓக்குள்ள ஒடுங்கிடும். அப்ப தமோரிம் அப்படின்னு மாறும். சர்வ பாபக்னம், விக்னம், பாபக்னம். கினம்னா கொல்றது, அழிக்கிறது. பாபக்னம்னா பாபத்தை அழிக்கிறது. பிரணத்தக அஸ்மி, அக விசர்க்கம் தொடர்ந்து ஆவே வந்திருக்கு. என்ன ஆகும்? தீர்க்க சந்தி வரணும். இங்க அவகிரகம். பிரணத்தோஸ்மி தீர்க்க சந்தி இல்ல, வர்றதுனால அந்த விசர்க்கம் விசர்கஸ்ய லோபக. விசர்க்கம் ஓகாரமாக மாறும். தமக தமோ அப்படின்னு மாறும். அதுக்கு உதாரணம் நமக நாராயணாய. அக விசர்க்கம் அடுத்தது வல்லின வரல அப்படின்னா அது ஓவா மாறும். அப்ப தமோ பிரணத்தோ அஸ்மி, ஆ இதுக்குள்ள ஒடுங்கிடும். பிரணத்தோஸ்மி, அது அவகிரகம் போட்டு காட்டுவாங்க. திவாகரம், திவான்னா பகல், கரம்னா செய்கிறவன், பகலை உண்டாக்குறவன், பகலை. தினகரன், இதெல்லாம் நம்ம சூரியன். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அதுல அடி அடி வெளுவெளுன்னு பார்த்த விஷயம். அதுல தாராளமா பார்த்த விஷயங்கிறதுனால அத கலந்துக்காதவங்க அந்த ரெக்கார்டிங் கேட்டுக்கலாம். இது சூரியனை பற்றி இந்த ஸ்லோகம். இப்ப ஸ்லோகம் சேர்த்து படிப்போம். அனசூயா. ஜபா குசும சங்காஷம், ஜபா குசும சங்காஷம், ஜபா குசும சங்காஷம். காஷ்யபேயம் மகாத்யுதிம், காஷ்யபேயம் மகாத்யுதிம், காஷ்யபேயம் மகாத்யுதிம். தமோரிம் சர்வ பாபக்னம், தமோரிம் சர்வ பாபக்னம், தமோரிம் சர்வ பாபக்னம். பிரணதோஸ்மி திவாகரம், பிரணதோஸ்மி திவாகரம்,
प्रणतोऽस्मि दिवाकरम् சொல்றேன் திருப்பி. जपाकुसुमसङ्काशं काश्यपेयं महाद्युतं तमोरिं सर्वपापघ्नं प्रणतोऽस्मि दिवाकरम् जपाकुसुमसङ्काशं काश्यपेयं महाद्युतं तमोरिं महाद्युतिं जपाकुसुमसङ्काशं काश्यपेयं महाद्युतिं तमोरिं सर्वपापघ्नं प्रणतोऽस्मि दिवाकरम् जपाकुसुमसङ्काशं काश्यपेयं महाद्युतिं तमोरिं सर्वपापघ्नं प्रणतोऽस्मि दिवाकरम् जपाकुसुमसङ्काशं काश्यपेयं महाद्युतिं तमोरिं सर्वपापघ्नं प्रणतोऽस्मि दिवाकरम् குமாரி உஷா குரல் சரியாச்சா? சுவாமிஜி இருமல் வந்துரும் பாடினேன்னா. சரி, வைரமுத்து. जपाकुसुमसङ्काशं काश्यपेयं महाद्युतिं तमोरिं सर्वपापघ्नं प्रणतोऽस्मि दिवाकरम् जपाकुसुमसङ्काशं काश्यपेयं महाद्युतिं तमोरिं सर्वपापघ्नं प्रणतोऽस्मि दिवाकरम् விஜயலட்சுமி. जपाकुसुमसङ्काशं काश्यपेयं महाद्युतिं दमोरिं सर्वपापघ्नं प्रणतोऽस्मि दिवाकरम् जपाकुसुमसङ्काशं काश्यपेयं महाद्युतिं दमोरिं सर्वपापघ्नं प्रणतोऽस्मि दिवाकरम्. இந்த இடத்துல திவாகரம் அப்படின்னு சொன்னா வெளிச்சத்தை அழிக்கிறவன், வெளிச்சத்தை இல்லாம பண்றவன் அப்படின்னு அர்த்தம். திவாகரம் அப்படின்னு சொல்லணும். விஜயலட்சுமி கேக்குதா? அன்மியூட் பண்ணணும். பாட்டு जपाकुसुमसङ्काशं काश्यपेयं महाद्युतिं दमोरिं सर्वपापघ्नं प्रणतोऽस्मि दिवाकरम्. சரியா சாமி? திவாகரம் தமிழ் காவ அப்படியே காவாட்டே சொல்லிடணும். திவாகரம். ஆமா, அந்த இதை மாத்தக்கூடாது. அதுல தமோரிம் அப்படின்னா இருட்டுக்கு எதிரி. முதல் வார்த்தை அது. திவாகரம்னா பகலை உண்டாக்குறவர், வெளிச்சத்தை உண்டாக்குகிறவர் அர்த்தம். ஹா சொல்லணும், ஹா வரக்கூடாது. சரி சுவாமி, திவாகரம். ஓகே ஓகே சுவாமி. ரெண்டாவது ஞாயிறாச்சு, அடுத்தது திங்கள். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அப்படின்னு கோளறு திருப்பதிகம் சொல்லிட்டு திருஞான சம்பந்தருக்கு ஒண்ணு உண்டு. அத வரிசையில வருது. நமக்கு கிழமை வரிசையும் இப்படித்தான் வருது. ரெண்டாவது கிரகம் ஞாயிறு,
அடுத்தது திங்கள், சந்திரன். இது சந்திரனை பத்தின ஸ்லோகம். சுவாமிஜி, அப்ப அந்த கோளறு திரிபதிகம் வந்து இந்த இந்த ராகு இந்த இந்த நவகிரகத்துல உள்ளதுதானா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் நவகிரகமும் யாரு நவகிரகம் சிவபக்தனோ அல்லது பக்தையோ அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது, நவகிரகத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ற பாடல் அது. சரி சுவாமி. அதெல்லாம் பக்தர்களுக்கு கிரகங்கள் கெடுதல் பண்ண முடியாது, நல்லதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் அது. ரதி, சங்க, துஷார, ஆபம், க்ஷீரோதார்ணவ, க்ஷீர உதார்ணவ அப்படின்னு இருக்கலாம். க்ஷீரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போஹோ முக்குட்ட பூஷணம். கயிறு மாதிரி, சங்கு மாதிரி, யா குந்தேந்து துஷாரஹார தவலா யா சுப்ரவஸ்திராவிருதா. இப்படி ஒரு பாடல் உண்டு, சரஸ்வதியை பத்தி பாடக்கூடியது. எல்லாம் வெண்மையா இருக்குது அப்படிங்கிறது. நான் நினைக்கிறேன் யாமினி அம்மாவுக்கு தெரியுமா இருக்கும் இல்லையா? ஆம் சுவாமிஜி, தெரியும். பாடுங்க. அந்த லிரிக்ஸ் தெரியாதுங்க. இதுல சம்ஸ்கிருத கிளாஸ்ல தொடக்கத்துல இது சொல்லுவோம், ஆனா அதான் கேட்டேன். லிரிக்ஸ் தெரியாது. யா குந்தேந்து துஷார தவள அப்படின்னு பாடுவோம். அது ஃபுல் லிரிக்ஸ் தெரியாது. துஷார, அந்த துஷார தான் இங்கேயும். கயிறு மாதிரி, சங்கு மாதிரி. ப்ரீவியஸ் ஸ்லோகத்திலயும் சொன்னீங்க பாருங்க, தீபோ ஹரத்துமே பாப்பம். அதுலயும் ஹரன்னு சொன்னீங்க, ஹரதி இது. தீபோ ஹரத்துமே பாப்பம், தீதோ ஜோதி, ஜோதி இது பண்ணும் போது. ஆமா, தீபம் என்னுடைய பாவங்களை எல்லாம் அழிக்கட்டும். துஷாரங்கிறது பாபம் தீபோ ஜோதி நமோஸ்துதே அப்படின்னு அந்த ஒரு இதுவும் ஸ்லோகமும் இருக்கு. இதுல நீங்க சொன்ன மாதிரி இது குந்தாரம் இதுவும் இருக்கு, துஷாரம். வெளிச்சம், இதுதான். நான் பேசுறது கேக்குதா? இவ்வளவு நேரம் கேட்கல சுவாமிஜி. எனக்கு போன வாட்டி இப்படிதான், ஒண்ணுமே கேட்கல. வெள்ளிக்கிழமை கிளாஸ், பகவத்கீதை கிளாஸுக்கு ஒண்ணுமே கேட்கல. ஒரு மாதிரி கிரிக்கிரின்னு சவுண்டு கேட்டுட்டே லோட் ஆயிட்டே இருந்தேன். இப்போ அப்படிதான் இருக்குது, தெரியல கட்டாயிருமானு. நான் பேசுறது கேக்குதா? ஹரிஓம், நான் பேசுறது கேக்குதா சுவாமி?
हरि ओम। हरि ओम। हरि ओम। विजयलक्ष्मी கேக்குதா? विजयलक्ष्मी கேக்குதா? हरि ओम।